வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே அல்லது யூபிஐ ஐடி வைத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்க்கு நீங்கள் பணம் அனுப்பும்போது நீங்கள் தெரியாத நபருக்கு மாற்றி அனுப்பிவிட்டீங்களா? இனி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைன் மூலம் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் பதிவு பண்ணி எப்படி உங்களுடைய பணத்தை திரும்ப பெறுவதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க, NPCI அப்படி டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா NPCLன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் ஒரு 5 செகண்ட் லோட் ஆகிட்டு இன்னொரு பேஜ் வரும். இதுதான் அந்த பேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நபர், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேட்டிவ் யாராவது நீங்கள் ஜிபே, ஃபோன்பே அல்லது யூபிஐ ஐடி பயன்படுத்தி நீங்கள் யாராவது அமௌண்ட் அனுப்பும் பொழுது நீங்கள் தெரியாத நபருக்கு மாற்றி அனுப்பிட்டாலும் நீங்கள் இதில் கம்ப்ளைண்ட் பண்ணி வித்தின் 2 or 3 டேஸ்க்குள்ளாட்டு உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்டாட்டு வாங்கிக்கலாம். இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்க்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சிலவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு நீங்கள் அமௌண்ட் அனுப்புவீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அமௌண்ட்டு போயிருக்காது, ஆனால் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் இதில் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் ஏதாவது நீங்கள் பண்ணியிருப்பீங்க, ஆனால் மொபைல் ரீசார்ஜ் ஆகிருக்காது, ஆனால் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகிருக்கலாம். ஸோ அப்படி ஆனாலும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட்டு அனுப்பியிருக்கலாம், ஆனால் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகிருக்கும், ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமௌண்ட்டு போயிருக்காது, டிரான்சாக்ஷன் ஃபெயில்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி வித்தின் 2 or 3 டேஸ்க்குள்ளால் நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் பெற்றுக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, வாட் வி டூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதில் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, UPIன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, டிஸ்ட்ரிபியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். பார்த்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் இருக்குது. டிரான்சாக்ஷன், பின், அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இதில் 2 ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சன் டு பர்சன், நீங்கள் உங்களுடைய ஜிபே அல்லது ஃபோன்பே அல்லது UPI பயன்படுத்தி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது ஒரு பர்சனுக்கு நீங்கள் அனுப்புனா ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கடையில் ஏதாவது ஒரு QR கோடை வச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்புனா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஏன்னு சொல்லி கிளிக் பண்ணால் நான் இன்னொரு நபருக்கு அனுப்பும்போது தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகிட்டு, ஆனால் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு போயிட்டுருக்கு, ஆனால் தெரியாத நபருக்கு போயிட்டு. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணேன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இஷ்யூன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபஸ்ட் ஆப்ஷன் எதுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு டெபிட்டட் பட் நாட் கிரெடிட் டு பெனிஃபிஷர் அக்கௌண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டு அமௌண்ட்டு டெபிட் ஆகிருக்கு, நீங்கள் அனுப்பின நபருக்கு அந்த அமௌண்ட்டு போகல, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு பட் அமௌண்ட் டெபிட்டடு. ஒரு ஆளுக்கு நீங்கள் அமௌண்ட் அனுப்பும் பொழுது அது ஃபெயில்ட் ஆகிட்டு, ஆனால் உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்துறீங்க, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நபருக்கு பணத்தை அனுப்பும்போது தெரியாத நபருக்கு நீங்கள் அந்த பணத்தை அனுப்புனா உங்களுக்கு இந்த 3வது ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் 3வது ஆப்ஷனை தான் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 500 எழுத்து வரதாட்டு நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படி டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து இந்த நபருக்கு நான் பணம் அனுப்பினேன், ஆனால் அது தெரியாத நபருக்கு போயிட்டு, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய பணத்தை திரும்ப தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு இதில் இங்கிலீஷில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் ஐடி நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணனா நீங்கள் ஒரு நபருக்கு மாற்றி பணத்தை அனுப்பும் பொழுது உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிட்டுன்னு ஒரு மெசேஜ் வந்து அதுக்கு கூடிய டிரான்சாக்ஷன் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நேம் கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் எந்த பேங்க் விளையாட்டு நீங்கள் அமௌண்ட் அனுப்பினீங்களோ ஸோ அந்த பேங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா
யூபிஐ ஐடி கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் ஜிபே, ஃபோன்பே ஏதாவது ஒரு யூபிஐ ஐடி பயன்படுத்தி தான் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த யூபிஐ ஐடி இதில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு அனுப்புனீங்களோ அந்த அமௌண்ட்டை இதில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த டேட்டில் அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணினீங்கன்னு சொல்லிட்டு அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, நீங்கள் பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் உங்களுடைய மெயில் ஐடி அதுக்கப்புறம் ஃபோன் நம்பருக்கு தான் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், ஸோ உங்களுடைய மேக்ஸிமம் எந்த பேங்க்கு விளையாட்டு நீங்கள் பணம் அனுப்பினீங்களோ அந்த பேங்க்கில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை நீங்கள் அதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் அனுப்பும்போது ஸ்க்ரீன்ஷாட்டோ எல்லாது நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணினா ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட்டாட்டோ நீங்கள் எடுத்து வச்சிருக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தா அதை சூஸ் ஃபைலில் போயிட்டு 2 MB தான் இருக்குன்னா நீங்கள் அப்லோடு பண்ணிக்கலாம். அதை அப்லோடு பண்ணால் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சப்மிட் கொடுத்தா போதும். சப்மிட் கொடுத்தா உங்களுடைய கம்ப்ளைண்ட் அங்கே சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆன பிறகு உங்களுடைய மெயில் ஐடி அதுக்கப்புறம் ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் மாதிரி ஒரு நம்பர் மெசேஜ் வரும். அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுருங்க. ஸோ நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் கரெக்டாக இருந்தால் வித்தின் 2 or 3 டேஸ்க்குள்ளால் உங்களுடைய அமௌண்ட்டை அவங்க ரீஃபண்டு பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். தெரியாத நபருக்கு நம்ம பணத்தை மாற்றி அனுப்பினாலோ அல்லது பார்த்தீங்கன்னா பணம் நமக்கு அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகி அவங்களுக்கு போகாமல் இருந்தாலோ இந்த முறையை பயன்படுத்தி ஈஸியாகவே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் பண்ணால் கரெக்டாக நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் வித்தின் 2 or 3 டேஸ்க்குள்ளாலே உங்களுடைய அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.